வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம உஸ்லாம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டோம். நம்மளோட தோட்டத்தில் மாசி பச்சை தோட்டத்துக்கு களை எடுத்துகிட்டு இருக்காங்க, மாசி பச்சை செடிக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு அப்படியே டீ வடை வாங்கிட்டு வந்துடலாம். அவங்களுக்கு டீ வடை வாங்குறதுக்காப்புல நம்மளும் ஒரு காஃபி ஒரு பஜ்ஜி வடையை போட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நானும் என் மாப்பிள்ளையும் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்ன அப்படின்னா, நான் தோட்டத்துக்கு வர வழியில் யாரோ நாய்க்கிட்ட தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு போயிருக்காங்க. ஒரு நியூ என்ட்ரி ஒன்று நம்மளோட டீமில் ஒரு நியூ என்ட்ரி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நான் காலையில் உஸ்லாம்பட்டி பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட மாசி பச்சை தோட்டத்துக்கு தண்ணி ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். ஒரு 8:30 இருக்கேன். ஸோ 8:30க்கு நான் உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த கருவில முள் புதையாக இருக்குது. அந்த புதைக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு பூனைக்குட்டி அழுகிற மாதிரி, பெரிய பூனை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. நார்மலாக அந்த காட்டு பூனை காட்டுக்குள்ளேயே தெரியும். ஸோ நான் அடிக்கடி நாங்கள் காலையில் பூ எடுக்க வரும்போது அந்த சைடு பார்ப்போம், ஒரு பூனை தெரியும். அந்த பூனை தான் கத்திட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படியே வந்துட்டு இன்றைக்கி இங்கே தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. நம்ம தோட்டத்தில் களை எடுத்துகிட்ருக்கேன், நம்மளோட செண்டுமல்லி தோட்டத்துக்கு. அங்கே களை எடுத்துட்டுங்களுக்கு டீ வடை வாங்கி கொடுக்கணும்ல. அதனால் நான் 8:45 நான் உள்ளே வந்தபோது அதுக்கப்புறமா இங்கே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணியை போல் நான் ரிட்டன் போனேன். அவங்களுக்கு டீ வடை வாங்கிட்டு வரதுக்காக நான் போனேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம மண் ரோடு பாதை தான். ஸோ அந்த பாதையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்க்குட்டி, அந்த நாய்க்குட்டி தான் அந்த புதைக்குள்ளேருந்து கத்திட்டு இருந்திருக்கு. நான் அதை தான் பூனை அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். ஸோ அந்த நாய்க்குட்டி ஒரு 2 நாள் தான் இருக்கும்போது பிறந்து கண்ணு கூட விடலை. ஸோ அந்த நாய்க்குட்டி தான் நான் தூக்கி வந்திருக்கேன். ஆக்சுவலாக அந்த நாய்க்குட்டி எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னா, நான் நம்மளோட அகாடமி பக்கத்தில் நேற்று ஈவினிங் ஒருத்தவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த நாய் யார், இங்கே குட்டி போட்டுருக்கு, இந்த நாயை போய் தூக்கிட்டு போய் விடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க சின்ன பையன்கிட்டலாம் சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு 5-6 நாய்க்குட்டிக்கிட்ட இருந்துச்சு. எல்லாமே கருப்பு கலர் நாய்க்குட்டி தான். ஸோ அதை தான் தூக்கி இங்கே போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஒரு கம்மா இருக்குது. ஸோ அந்த கம்மாய்க்கு பக்கத்தில் காட்டுக்குள்ளே போட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற குட்டிகள் நாய்கள்லாம் என்னாச்சுன்னு தெரியல. இந்த குட்டி மட்டும் அந்த புதக்குலேருந்து கண்ணே தெரியல அதுக்கு. பட் ஆனால் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. அது எப்படியோ தள்ளி பாதி வந்துடுச்சு, வாயெல்லாம் மண்ணாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் தூக்கிட்டு இங்கே கொஞ்சம் தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா அப்படியே தோட்டத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் டீ வடை வாங்கிட்டு வரும்போது அப்படியே அவங்களுக்கு ஒரு பால் பாக்கெட் வேறு வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த நாய்க்குட்டி மேலே பார்க்குறீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இவன் தான் அந்த நாய்க்குட்டி. ஸோ இன்னும் கண்ணு கூட விடலை பாருங்கள். ஸோ 2-3 நாள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பறந்தேவன். முந்தா நேற்று நம்ம ப்ராக்டிஸ் போகும்போது அங்கே இல்லை, நேற்று ஈவினிங் தான் இருந்துச்சு. அப்போ நேற்று காலையில் தான் பிறந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்மகிட்ட இதே மாதிரி ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் எப்படியோ காணாமல் போயிடுச்சு நம்மகிட்ட இருந்து. ஸோ அதுக்கப்புறமா இதை வளர்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது பாதை மேலே கிடந்துச்சு. எனக்கு அதை விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. தூக்கிட்டு போய் நம்மளுக்கு வீட்டில் நம்ம தோட்டத்தில் நாய் வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு செட்டே ஆக மாட்டேது. கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 4 நாய்க்கிட்ட தூக்கிட்டு போயிட்டால் 4 நாயுமே காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த பயமும் இருக்குது. இதை எப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசும் வரல. சரி, அதனால் இதை நம்ம தூக்கிட்டு போய் வளர்த்துடலாம் அப்படின்ட்டு இதை நம்ம இன்றைக்கி தோட்டத்துக்கு கொண்டு போகிறோம். பாட்டி தான் அங்கே தோட்டத்தில் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொல்ல போகிறோம். அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பால் குடிக்கிறதுக்காக இப்போதைக்கு கிணத்துல ஊற்றினா கண்ணு தெரியாமல் செத்து போயிடும் அப்படின்றதுனால ஸோ ஒரு பால் டப்பாக ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இதில் வாயில் கொஞ்சம் பால் அடித்து விட்டோம்னா குடிச்சிருது. ஸோ ஓரளவுக்கு மூமெண்ட்லாம் கொடுக்குறாப்புல. நான் வரும்போது பயங்கரமாக கத்திட்டு இருந்துச்சு. வயிறு பசியில் தான் கத்திட்டு இருந்துருன்னு நினைக்கிறேன். இப்போ பால் குடிச்சதுக்கப்புறமா அவ்வளோவா சவுண்டே கொடுக்கல, அது பாட்டு படுத்து கிடக்கு. ஸோ அதனால் பசியில் தான் கத்திட்டு இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், இதை கொண்டு போய் பாட்டிகிட்ட கொடுத்தா பாட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பாப்பா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. நாய்க்குட்டி ஆமாம். ஐயா இப்போ பட்டினியாக கிடக்குதா, கண்ணு கூட விடலை. அதை பார்த்துக்கிடுவாங்க. தூக்கியா வந்துருக்கேன். எவனோ ஒரு நாய் கொண்டு வந்து புதக்குள்ள போட்டு போயிட்டாங்க. அது கண்ணு தெரியாமே பாதை அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி வண்டி பாதை மேலே கிடக்கு. நம்ம பச்சை குட்டி எடுத்துடா பிடிச்சி பாறைப்பட்டி கிடக்கு. என்ன செய்யுது? கடா குட்டி தான். கூடை போட்டு கவுத்து வையே. இதுக்கு ரவைக்கெல்லாம் கத்த போதில்ல. பால் டப்பா இருக்கு, பால் வாங்கி வந்துருக்கியா? ஆமாம், கத்துனா மட்டும் பாலை கூட. பால் காய வச்சு சுட வச்சு கொடுக்கணுமா? சுட வச்சு காய வச்சு கொடுக்கணுமா? அதே காய வச்சு கொடுக்கணும். காலையில் பச்சை பால் கொடுத்துட்டேன். இது சுட வச்ச பால் தான் நைட்டு சரியாக திட்டு போட்டு. ஆமாம், அப்புறம் என்ன செய்ய? அது எங்கே அந்த நம்ம ரோட்லேருந்து இப்படி கரையில் ஏறும் பார்த்தியா, அந்த புதக்குள்ளே கிடந்துச்சு. நான் காலையில் பூ போட்டு வரும்போது கத்திக்கே இருந்துச்சு. நான் பூனை கத்துதுன்னு நினச்சிக்கிருந்தேன்.
அப்புறம் திருப்பி 11 மணிக்கு டீ குடிக்க வரேன், கண்ணு தெரியல எப்படி வந்துச்சு, அப்படியே இழுத்துக்கே வாய் பூரா மண்ணாக போய் பாதமேலே வந்து கிடக்கு. அது அப்போ உசுறு பழக்கம் தானே வந்திருக்கு. நீ அப்புறம் கண்ணார பாட்டு போட்டு போக முடியுமா செத்து போண்டு? கஞ்சியா? ஆமாம், பொழைக்கிற வரைக்கும் பொழைச்சி பார்ப்போம், அப்புறம் என்ன செய்ய, இதாச்சும் வருதான். இது நம்ம போய் தூக்கி அந்த பூரா காலியாக போச்சு, இது நம்மளை தேடி வந்திருக்கு, பார்ப்போம்.